கடன் தொல்லையை நீங்கி கோடீஸ்வர யோகம் பெற ஜோதிட பரிகாரங்கள் மற்றும் தினசரி பூஜைகள் உதவும். கையில் பணம் தங்காமல் போவது, வீண் விரயமாவது, காரியங்களுக்கே பணம் செலவாவது, எதிர்மறை எண்ணங்கள் இருந்து நேர்மறை எண்ணங்களுக்கு இந்த பரிகாரத்தை வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் செய்யுங்கள். முதலில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு மிகவும் முக்கியமானது. விநாயகர் வழிபாடை முடித்துவிட்டு ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அகல் விளக்கை எக்காரணத்தும் கொண்டும் தரையில் வைக்க வேண்டாம். ஒரு தாம்பூலத்தட்டின் வைத்து அதன் மேல் இந்த அகலை வைத்து கொள்ளுங்கள். மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு பின்பு கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்லுப்பு உங்கள் கையளவு இருந்தால் போதும். ஒரு கையளவு மட்டுமே எடுத்தால் போதுமானது. கல்லுப்பு எக்காரணத்தை கொண்டும் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் கல்லுப்பை அதிகமாகவோ இல்லை அதற்கு குறையாகவோ எடுக்க வேண்டாம். ஒரு முறை மட்டுமே கல்லுப்பை எடுக்க வேண்டும். பின்பு கல்லுப்பில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள். 5 ரூபாய் நாணயத்தையும் கல்லுப்பையும் சேர்த்து கஜலட்சுமி தாயாரை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு 2 கைகளையும் பயன்படுத்தாமல் ஒரே கைகளை வைத்துக்கொண்டே இப்பரிகாரத்தை செய்ய வேண்டும். முதலில் கல்லுப்பை கொட்டி பின்பு 5 ரூபாய் நாணயத்தை அதனுள் வைத்து பிறகு கல்லுப்பை கொண்டு நிரப்ப வேண்டும். 5 ரூபாய் நாணயம் முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டும். அது யாருக்கும் தெரியாதவரை இருக்க வேண்டும். இதனை ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டும். குறைவாக இருக்கும் பொழுது அதில் மீண்டும் நிரப்புவதோ இல்லை அதிகமாக இருக்கும்பொழுது அதை எடுப்பதோ செயல் ஆகாது. ஒரு முறை மட்டுமே நிரப்பக்கூடியது. கீழே சிந்தினாலோ அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட வேண்டும். மீண்டும் அதை எடுத்து அகல் விளக்குள் செலுத்த வேண்டாம். பின்பு சிறிதளவு மஞ்சள் மற்றும் குங்குமம் எடுத்து அர்ச்சதை போல் தூவிக்கொள்ளுங்கள். எக்காரணத்தும் கொண்டும் இதன் மேல் பூக்களை போட வேண்டாம். எந்த ஒரு மலர்களையும் இதன் மேல் வைக்க வேண்டாம். இதை அப்படியே வைத்து விடுங்கள். இதனை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும். உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதன் பக்கத்தில் வைத்து விடுங்கள். பொதுவாகவே கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். இவ்வாறு இப்பரிகாரத்தை வாரந்தோறும் நீங்கள் செய்து வர உங்களோட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். மேலும் பணம் விரயமாகுதல், கெட்ட செலவுகள் செய்தல், இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாகும். இந்த உப்பை வாரம் ஒரு தடவை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த உப்பை சேகரித்து ஏதாவது ஒரு கோவில்களில் சென்று உங்கள் தலையை சுற்றி அந்த உப்பை அங்கே செலுத்தி விடலாம். இவ்வாறு செய்து வர கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். இது எனக்கும் நடந்துள்ளது. மனதில் நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணங்களுடன் கடன் நீங்கும் என்ற உறுதியுடன் வழிபாடு செய்வது அவசியம்.